விடுதலை பத்தி பேசிட்டே இருப்பார் வைகோ. அவரு பாவம் பரிதாபமா இருக்குது. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதுக்காக கட்சி தூக்குனாரு? திமுக எதிர்த்து கட்சி தூக்குனார். அந்த கட்சியில போய் திமுக சின்னத்தில் நிற்கிறார். அப்ப எதுக்கு கட்சி தனியா தேவை? இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்களை காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் விமானத்திலிருந்து இறங்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பொழுது வைகோ பேட்டி கொடுக்கிறாரு, கலைஞர் கருணாநிதியின் இந்த எண்ண துரோகம் வரலாற்றில் என்றுமே மன்னிக்க முடியாது, நெஞ்சம் கொதிக்கிறது, கண்ணீர் உறைந்து விட்டது அப்படின்னு வசனம் பேசுறார். இப்ப யாரோட கூட்டு? திமுக கூட்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு நிர்வாகி போய் திமுக கூட்டணி பேசி அந்த கூட்டணி உடன்பட்டு ஏற்பட்டு வெளியில இருப்பது அழுது கொண்டே சிரிக்கிறேன். என்ன அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அந்த கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதற்கு உதாரணம், எங்க கூட்டணி தலைவர்கள் அண்ணா திமுக தலைமை கட்சி அலுவலகத்தை சந்தித்தோம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, எங்களுடைய கட்சியெல்லாம் தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க, பேசணும். யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்று இன்றைக்கு பேசி முடிவு செஞ்சு 2 மணி நேரத்தில் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டோம்.